ஸோ ஃபார் என்ஆர்ஐஸ் நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் வாங்குற கோல்டும் கரெக்ட் கிடையாது, இந்தியாவில் வாங்குற கோல்டும் கரெக்ட் கிடையாது. உங்ககிட்ட ஹானஸ்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய என்ஆர்ஐஸ் இந்த கிஃப்ட் சிட்டியை ஏதோ ஒரு டேக்ஸ் சேவிங் டூலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை பில்லியனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, சில பேர் யூஏஇயில் இருக்கீங்க, சில பேர் கனடாவில் இருக்கீங்க. ஒரு கண்ட்ரிக்கும் உங்களுடைய டாக்ஸேஷன் ரூல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த பணம் தான் இந்தியன் என்ஆர்ஐஸ் கிஃப்ட் சிட்டி மூலமாக போன குவார்ட்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட். இது வணக்கம், வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். $4.2 பில்லியன் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பணம் தான் இந்தியன் என்ஆர்ஐஸ் கிஃப்ட் சிட்டி மூலமா போன குவார்ட்டர்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட். இது 340% அதிகம் கடந்த இயரை விட. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ஆர்ஐ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு 3% 4% இன்ட்ரெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கரன்சி டிப்ரிசியேஷன் ரிஸ்க் 88 ரூபாயிலேருந்து 94 ரூபா கரன்சி வந்துருச்சு. இல்லை கொண்டு போயிட்டு தான் லேண்டில் போடுறீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் போடுறீங்க, டெனண்ட் ப்ராப்ளம், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், ரெண்டல் 1.5% 2% ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் லிக்விடிட்டி ஜீரோ. உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டஸ்ட் என்ஆர்ஐஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூஎஸ்ல இருக்கிறவங்க, யூகேல இருக்கிறவங்க, சிங்கப்பூர், துபாய், மலேசியா, ஒரு போர்ஷன் ஆஃப் தேர் வெல்த் அவங்க ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறத சைலண்ட்டாக கிஃப்ட் சிட்டிக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் புரிதலே இல்லாமல் இருக்கு. கிஃப்ட் சிட்டினா என்னன்னு கேட்குறீங்களா? இது ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. கிஃப்ட் சிட்டிங்கிறது இந்தியாவோட ஃபினான்ஷியல் யூனிவர்ஸ், அதுவும் இந்திய மண்ணில். இந்த வீடியோ ஒரு 15 மினிட்ஸ். பட் நான் என்ன அஷ்யூர் பண்ண முடியும்னா, உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி ஃபார் என்ஆர்ஐஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம். உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய என்ஆர்ஐஸ் இந்த கிஃப்ட் சிட்டியை ஏதோ ஒரு டேக்ஸ் சேவிங் டூலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை பில்லியனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ரெண்டு கூற்றுமே ராங். ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், காந்தி நகர், குஜராத், இது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. பட் அஃபிஷியலி இட்ஸ் அ ஃபாரின் டெரிட்டரி, பட் லீகலி இட் இஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. ஸோ அதனால் ஃபிசிக்கலி இந்தியா, லீகலி ஃபாரின். ஸோ ஃபெமா ரூல்ஸில் this gift city is treated as a foreign territory. இந்த ஒரு ஃபேக்ட் it changes everything for NRIs. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 4 இன்வெஸ்ட்மெண்ட் பில்லர்ஸ் கிஃப்ட் சிட்டி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டேக்ஸ் ரூல்ஸ் ஏப்ரல் 2026லேருந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, சில பேர் யூஏஇயில் இருக்கீங்க, சில பேர் கனடாவில் இருக்கீங்க. ஒரு கண்ட்ரிக்கும் உங்களுடைய டாக்ஸேஷன் ரூல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிஃப்ட் சிட்டி எப்படி டிஃப்ரெண்ட்? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அண்ட் பேசிக்ஸ் பார்ப்போம். நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நார்மலி என்ன ஆகும்? ருப்பியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபெமா ரூல்ஸ் அப்ளை ஆகும், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பே பண்ணணும், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும், ரீபேட்ரியேஷன் இஸ் காம்ப்ளெக்ஸ். யூஎஸ் கனடா இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், 30% வரைக்கும் நீங்கள் டிடிஎஸ் ரெடம்ஷன்ஸில் பே பண்ண வேண்டிய தேவை இருக்கும். தலைவலி மேலே தலைவலி. கிஃப்ட் சிட்டி இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணும். எப்படி? ஸோ கிஃப்ட் சிட்டிங்கிறது என்னென்னா, குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி காந்தி நகரில் இருக்குது. 2015 இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஐஎஃப்எஸ்சிஏ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அத்தாரிட்டி தான் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. பட் இந்த மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஃபெமா ரெகுலேஷன்ஸ் கிஃப்ட் சிட்டி இஸ் ட்ரீட்டட் அஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. மீனிங், நீங்கள் துபாயில் இருந்து கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இட் இஸ் லைக் இன்வெஸ்டிங் இன் சிங்கப்பூர் ஆர் துபாய், பட் இன்சைடு இந்தியாஸ் ரெகுலேட்டரி சேஃப் நெட். இப்போது சிங்கப்பூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பேரிசனாக நம்ம பண்ணலாம். சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்பெக்டட் குளோபல் ஹப். பட் அதில் என்னென்னா ட்ரீட்டி ரிஸ்க்ஸ்லாம் நிறையா இருக்குது, எஸ்பெஷலி ஆஃப்டர் 2024. அங்கே பொறுத்த வரைக்கும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் ரொம்ப அதிகம். அதை தவிர இந்தியா ஸ்பெசிஃபிக் க்ரோத் அட்வான்டேஜ்னு எதுவுமே அங்கே கிடையாது. கிஃப்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் சிட்டி இஸ் இந்தியாஸ் க்ரோத் ஸ்டோரி. டைரக்டான ஆக்சஸ். இந்த ருப்பி கன்வர்ஷன் பிரச்சனை கிடையாது,
எஸ்டிடி கிடையாது, சிடிடி கிடையாது, ஜீரோ கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் ஆல்சோ. நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் இந்தியாவில் இருந்துட்டோ இல்லை என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னோ இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் பிஸ்னஸ் இன்கம் 35% 40% டேக்ஸ் கட்டணும், சர்சார்ஜ் சேர்த்து. கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 20 வருஷம் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் 2026 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 20 வருஷங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட கிடையாது, 20 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ எஃபெக்டிவ் ஃப்ரம் ஏப்ரல் 2026. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இந்த கிஃப்ட் சிட்டி மேலே கமிட்டடாக இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட சிங்கப்பூர் மொமெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். கிஃப்ட் சிட்டியில் என்ஆர்ஐஸ்க்கு 4 இன்வெஸ்ட்மெண்ட் பில்லர்ஸ் இருக்குது. சுருக்கமாக சொல்கிறேன். Pillar 1 IBU International Banking Units. Pillar 2 FME Fund Management Entities. Pillar 3 IIBX India International Bullion Exchange. Pillar 4 FIF Family Investment Funds. ஒரு பில்லரும் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காகவும் டிஃப்ரெண்ட் டிக்கெட் சைஸ்க்காகவும் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த 4 பில்லரையும் ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணலாம். பில்லர் 1 IBU, இதை வந்து NREFD கில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், IBUனா இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட்ஸ், கிஃப்ட் சிட்டிக்குள்ளே ஆப்ரேட் பண்ணக்கூடிய பேங்க் பிரான்ச்சஸ். எது அப்படின்னு பார்த்தோம்னா ICICI, HDFC, SBI, IDFC ஃபர்ஸ்ட், ஆக்சிஸ், இது எல்லாமே இருக்குது. அதை தவிர வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் லைக் JP Morgan, Barclays இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ NRIக்கு IBU என்ன கொடுக்கும்? ஸோ ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ் USD, யூரோ, GBP, பவுண்டு. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற கரன்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சபட்சம் 4%லேருந்து அதிகபட்சம் 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போகுது. இது என்னென்னா, இந்த பேங்க்ஸு நீங்கள் இந்த கரன்சியில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், யூஎஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் யாராவது பணம் வச்சுருந்தாங்கன்னா 0.5% இன்ட்ரெஸ்ட்டு, NREFD வச்சுருந்தீங்கன்னா 6.5% கொடுக்குறாங்க. பட் அது ருப்பியில், ருப்பி டிப்ரிசியேஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் USD ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ IBU USD FD பார்த்தீங்கன்னா 4%, அதுவும் டாலரில் எந்த விதமான கரன்சி ரிஸ்க்கும் இல்லாமல். இதே நீங்கள் FCNR டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் IBU டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, FCNRல மினிமம் 1 இயர் லாக்இன் பண்ணோம். IBU டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7 டேஸ் தான் லாக்இன் பீரியடு, ஹைலி லிக்விட். இதோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்தியாவில் டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் துபாயில் NRIயாக இருந்தீங்கன்னா அந்த சைட்லையும் டேக்ஸ் ஃப்ரீ, 0 டேக்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட்டாக 2 சைட்லையும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா $500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான வீடியோ KYC. ஜூலை 2025 IFSCA வந்து ஒரு போர்ட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவை விசிட் பண்ணாமையே உங்களுடைய நாட்டிலேருந்தே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். கமெண்ட்டில் நீங்கள் IBUன்னு கொடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஒரு அக்கௌண்ட்டை எப்படி ஒரு NRI ஓப்பன் பண்ணலாங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ பில்லர் 2 FME ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் என்டிட்டிஸ், இங்கே தான் உங்களுடைய வெல்த்தே க்ரோ ஆகுது. கிஃப்ட் சிட்டிக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், PMS, AIF இந்த செக்மெண்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய என்டிட்டிஸ் தான் FMEல வரும். ஸோ எதனால கிஃப்ட் சிட்டி FME ஒரு நார்மலாக நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விட பெட்டர்? இப்போது ஒரு இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டில் US, கனடா பேஸ்ட் NRIs ஃபட்கா கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய AMCs அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. TDS 30% வரைக்கும் ரெடம்ஷனில் வைக்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து ருப்பி டேர்ம்ஸில் மட்டும்தான் இருக்குது. இதே நீங்கள் கிஃப்ட் சிட்டி FMEல போனீங்கன்னா இட் இஸ் டாலர் டினாமினேட்டட். ஃபட்கா காம்ப்ளசிட்டிங்கிற அந்த பிரச்சனையே கிடையாது. STT பே பண்ண மாட்டீங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. பாஸ் த்ரூ டேக்ஸ், மீனிங் ஃபண்டு லெவலில் தான் டேக்ஸஸ்ஸு, நான் ரெசிடென்ட்ஸ்க்கு டேக்ஸஸே கிடையாது. 3 என்ட்ரி பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் ஃபண்ட்ஸில் மினிமம் $500 மட்டும்தான். டாடா AMC செப்டம்பர் 2025 லான்ச் பண்ணி டைனமிக் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் $500 இருந்தாலே அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரிலேருந்து டாலர் பேஸ்டில் வெறும் $500 உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். AIF PMSல இப்போதைக்கு $1.5 லட்சம் இருக்குது. இதையுமே $75,000 குறைஞ்சபட்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கிஃப்ட் சிட்டினா டேக்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எந்த ஊர்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் UAE, சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸில் இருக்கீங்கன்னா கிஃப்ட் சிட்டி கெயின்ஸ் எல்லாமே இந்தியாவில் எக்ஸம்ப்ட்.
ஸோ இந்த சைட்லேருந்து எந்த டேக்ஸும் கிடையாது, உங்களுடைய ரெசிடென்ட் கண்ட்ரிலையும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த 3 கண்ட்ரியும் பார்க்கும்போது 0 டேக்ஸ். இதே நீங்கள் யூஎஸ்ஏல இருக்கீங்க, யூஎஸ் வந்து குளோபல் இன்கம்ல நீங்கள் எங்கே வாங்கினாலும் டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிஎஃப்ஐசி ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக ஒரு சிபிஐ கன்சல்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இட்ஸ் அ நான் நெகோஷியபிள் ஃபேக்ட். நான் ஏன் இந்த சிபிஐலாம் கன்சல்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு தவறான விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாமே கன்சல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது பெட்டர். பில்லர் 3 பார்த்தீங்கன்னா ஐஐபிஎக்ஸ், இந்தியா இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச். கோல்டை ரீஇன்வென்ட் பண்ண ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிக்குமா? நிறைய இந்தியன்ஸ்க்கு பிடிக்கும், என்ஆர்ஐஸ்க்கும் பிடிக்கும். பட் ஃபிசிக்கல் கோல்டில் ப்ராப்ளம்ஸ் என்ன? ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, பியூரிட்டி ரிஸ்க்கு, லிக்விடிட்டி ப்ராப்ளம், இம்போர்ட் டியூட்டி காம்ப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஐஐபிஎக்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. ஐஐபிஎக்ஸில் எலக்ட்ரானிக் கோல்டு ஓனர்ஷிப் இருக்குது, அதுவும் யூஎஸ்டி டேர்ம்ஸில் இருக்குது. டிரான்ஸ்பரண்டான ப்ரைஸிங், செட்டில்மெண்ட் வந்து ஃபாரின் கரன்சியில் பண்ணுவாங்க. ஐஎஃப்எஸ்சியை ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. பியூரிட்டி டவுட்டை பற்றி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் யூஏஇயில் இருக்கீங்கன்னா யூஏஇக்கும் இந்தியாவுக்கும் யூஏஇ சிஇபிஏ அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஜான்வரி 2026 பண்ணியிருக்காங்க. அதாவது யூஏஇ பேஸ்டு ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஐஐபிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அவங்க ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் அதில் ட்ரேடும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் என்ஆர்ஐஸ், நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் வாங்குகிற கோல்டும் கரெக்ட் கிடையாது, இந்தியாவில் வாங்குகிற கோல்டும் கரெக்ட் கிடையாது. யூஎஸ்டி டேர்ம்ஸில் ஐஐபிஎக்ஸ் மூலமாக வாங்கினீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் யூ. பில்லர் 4 எஃப்ஐஎஃப், ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். நீங்கள் ஒரு என்ஆர்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி வால்ட் இதுதான். ஸோ இந்த எஃப்ஐஎஃப் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை நெட்வொர்த் என்ஆர்ஐ ஃபேமிலிஸ்க்கான ஒரு விஷயம். $10 மில்லியன் ஃபேமிலி வெல்த் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கிஃப்ட் சிட்டியில் ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் நீங்கள் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே குறைஞ்சபட்சம் மினிமம் இவ்வளோ க்ரைட்டீரியா, இவ்வளோ அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற க்ரைட்டீரியா கிடையாது. ஒரு $10 மில்லியன் ஃபேமிலி வெல்த் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலிஸ் வந்து இந்த எஃப்ஐஎஃப்ஐ செட் பண்ண முடியும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ, ட்ரஸ்டாவோ, இல்லை கம்பெனியாவோ, எப்பெல்லாம் ஃபேமிலி வந்து ஒரு 90% ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்க கிஃப்ட் சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த விஷயம் மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் லிமிட்ஸே கிடையாது. லிஸ்டட், அன்லிஸ்டட் ஸ்பேஸ் ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது கம்ப்ளீட்லி ப்ரைவேட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபேமிலி கண்ட்ரோல்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு என்ஆர்ஐ ரொம்ப நாளாக அங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அல்ட்ரா ஹெச்என்ஐ, ஒரு $10 மில்லியன் உங்களுக்கு வெல்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சர் சிங்கப்பூரில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஃபேமிலி ஆஃபீஸோட டைரக்டான ஆல்டர்னேட்டிவ் அண்ட் த மோஸ்ட் சீப்பஸ்ட் அண்ட் வயபிள் ஆல்டர்னேட்டிவ் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் இன்சைட் இந்தியாஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இந்தியாஸ் க்ரோத் அண்ட் இந்தியாஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு தெரியவே தெரியாது. ஏப்ரல் 2026 2 மேசிவ் ரூல் சேஞ்சஸ். சேஞ்ச் 1, டாக்ஸ் நியூட்ரல் ரீலொகேஷன். என்ன அப்படின்னா, என்ஆர்ஐஸ் யாரெல்லாம் சிங்கப்பூரில், மொரீஷியஸில் இல்லை எனி அதர் ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸில் அவங்க பார்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த பணத்தை அவங்க கிஃப்ட் சிட்டிக்கு மூவ் பண்ணலாம் வித்தவுட் பேயிங் அ சிங்கிள் ரூபி ஆஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ரூலுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணால் அந்த மூவ்னால உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் ட்ரிகர் ஆகும், பெரிய டாக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டி வந்திருக்கும். ஏப்ரல் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு 0 கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் ரீலொகேஷன். ஸோ சிம்பிளாக உங்கள்கிட்ட சிங்கப்பூர் ஃபண்டில் ஃபண்ட் இருக்குது, அதை நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. கிஃப்ட் சிட்டிக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி டேக்ஸ். இந்த ரீசன்னால தான் $4.2 பில்லியன் கடந்த குவார்ட்டர் மட்டும் மூவ் ஆயிருக்கு இந்தியாவில். அடுத்ததாக பட்ஜெட் 2026 20-இயர் டேக்ஸ் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிஃப்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸ்க்கு ஃபர்ஸ்ட் 15 வருஷத்தில் 10 வருஷம் அவங்க டேக்ஸ் ஹாலிடே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களுடைய சாய்ஸ். அந்த 10 வருஷத்தில் என்ன இன்கம் அவங்க ஜென்ரேட் பண்ணாலும் இட் இஸ் 100% டேக்ஸ் எக்ஸம்ப்ட். 2026 பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் பில்லில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா 25 வருஷத்தில் 20 வருஷம் அவங்க டேக்ஸ் ஹாலிடே எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக 100% டேக்ஸ் எக்ஸம்ப்டட். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ளாட்டாக 15% ரேட்டு தான். இதே வேறு இடத்துல நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 35% டேக்ஸ். கிஃப்ட் சிட்டியோட சிஇஓ சஞ்சய் கோல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு பெரிய லாங் டேர்ம் சர்டனிட்டி, அவங்க ஒரு சீரியஸான கேபிட்டலை இங்கே கிஃப்ட் சிட்டி கமிட் பண்ண தேவையான ஒரு கமிட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. 20 வருஷம் என்ன அர்த்தம்? ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு 15 வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை
கிஃப்ட் சிட்டிக்குள்ள வித் கம்ப்ளீட் டேக்ஸ் கிளாரிட்டி அவங்களால பிளான் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பாலிசியே கிடையாது, இது இந்தியாவோட ஒரு பெரிய லாங் கேம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? 3 ஸ்டெப்ஸ் தான், வெரி சிம்பிள். ஸ்டெப் 1, உங்களுடைய பில்லரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நீங்கள் UAE, சிங்கப்பூர், நெதர்லாண்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஜீரோ டேக்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், கிஃப்ட் சிட்டியை ஃபுல்லாக நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். வெறும் $500 $5000 வரைக்கும் நீங்கள் கிஃப்ட் சிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் IBU FDயை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே நீங்கள் $75000 மேலே இருக்குன்னா நீங்கள் PMS AIFல உங்களால் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு டாலர் பேஸ்டு ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இதே $10 மில்லியன் மேலே ஃபேமிலி வெல்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் FIF ஸ்ட்ரக்சர் மூலமாக ஒரு ஃபேமிலி ஆஃபீஸை உங்களால் உருவாக்க முடியும். இதே நீங்கள் USA, கனடாவில் இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு PFIC அனலைசிஸ் பண்ணிவிட்டு CPAவை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி வீக் NRI எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இந்த சேனலில் உங்களால் பார்க்க முடியும். தமிழில், அதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வார்த்தைகள் இல்லாமல் சிம்பிளாக நீங்கள் புரியக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.